சங்கீதம் 42:11 வசனம் பார்ப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று வசனம் சொல்கிறது. தாவீதோட லைஃபை நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். 2 பேரு தாவீதை கலங்கடிக்கிறாங்க. முதல் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சவுல். 2வதா பார்த்துக்கிட்டீங்கன்னா தன்னோட சொந்த மகனான அப்சலோம். மனிதர்கள் மூலமா வருகிற கலக்கங்கள் நமக்கு அநேகம் உண்டு. அந்த மாதிரி நேரத்துல கலங்கி போன தன்னோட ஆத்மாக்கு தாவீது ஆறுதல் சொல்றாரு பாருங்களேன். அதான் அந்த வசனம் சொல்லுது, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கலக்கம் தாவீதுக்கு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கலக்கம் வந்திருக்கும். ஆனா அப்பெல்லாம் தாவீது ஏதாவது ஒரு மனுஷன்ட்ட போய் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு யார்ட்டையுமே சொல்லல. கர்த்தரை நோக்கி தான் பார்த்திருக்காரு. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சங்கீதம் 121 தாவீது சொல்றதை பாக்குறோம். அப்ப தாவீது தன்னோட கலக்கமான நேரத்துல தேவனை நோக்கி காத்திருக்காரு. நம்மளோட கலக்கமான நேரங்கள்ல மனிதர்கள் கொண்டு வர சோதனையில, பிசாசு கொண்டு வர ஏதோ சோதனை, எந்த சோதனையா இருந்தாலும் நம்ம மனுஷங்களை நோக்கி காத்திருக்க கூடாது. மனுஷனோட கையில இருந்து தயவு வரும்னு காத்திருக்க கூடாது. கர்த்தரோட கண்கள்ல இருந்து தயவு வரும்னு நம்ம காத்திருக்கணும். நம்மளோட ஆத்மா நமக்குள்ள கலங்கும் போது நம்ம ஆத்மாவை பார்த்து சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தேவனை நோக்கி காத்திரு. தாவீது பாத்தீங்கன்னா தேவனை நோக்கி காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை முடிக்கல. அதுக்கு அடுத்த பகுதி சொல்லுது பாருங்களேன், என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாவீது தன்னோட சூழ்நிலை துதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி சோதனை வர நேரத்துல கர்த்தர் என்ன பண்றாருன்னா இன்னும் அதிகமா துதிக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம் பாருங்களேன். ஒரு மேய்ப்பன் தன்னோட ஆடுகளை ஒரு 100 ஆடுகள் வளர்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துல. அப்ப நல்லா அந்த ஆடுகளை காடு மேடு எல்லாத்தையும் கூட்டு போறாரு. நல்லா புல்லெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஜாலியா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. நைட் நேரம் தன்னோட அந்த மேய்ப்பன் தூங்குறதுக்கு போகணும். இப்ப அந்த ஆட்டோட மந்தையில அந்த ஆடுகள் எல்லாத்தையும் அடைச்சிட்டு போய் தூங்க போயிடுறாரு. இப்ப எதிர்பாராத விதமா அந்த இடத்துக்கு ஒரு ஓநாய் வருது. இப்ப ஆடுகள் என்ன பண்ணும், ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னா ஒரு நார்மலான சவுண்ட்ல கத்தும். அதே இது அந்த ஓநாய் வந்துருச்சு அப்படின்னா அதோட சவுண்டே வித்தியாசமா இருக்கும். அது தன் மேய்ப்பனை நோக்கி கூப்பிட்டாதான் அந்த ஓநாய்ட்ட இருந்து தப்பிக்க முடியும். அப்படின்றப்ப அது என்ன பண்ணுனா இன்னும் அதிகமா சவுண்டு கொடுக்கும், இன்னும் அதிகமா கத்தும். பாருங்க, நம்மளும் அந்த மாதிரி சோதனை வர நேரத்துல கர்த்தரை இன்னும் அதிகமா துதிக்கணும். அந்த ஆடுகளை போல நம்மளும் இன்னும் அதிகமா சவுண்டு கொடுக்கணும். கர்த்தர் பார்த்துட்டு தான் இருப்பாரு, நம்ம கூப்பிடுறோமான்னு பாப்பாரு. அந்த நேரத்துல அவரை சத்தமா இன்னும் அதிகமா அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு விடுதலை தருவாருக்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. ஏசு சொல்றாருல, நானே நல்ல மேய்ப்பன் சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளோட மேய்ப்பன் யாரு? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நமக்காக ஜீவனையே கொடுத்த, நம்மை மீட்டெடுத்த நம் நல்ல மேய்ப்பன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இன்னும் அதிகமாய் துதிக்கும் பொழுது நம்மை கலங்க பண்ணுகிற எல்லா காரியத்திலும் இருந்து நமக்கு அவர் விடுதலை தருவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களோட கஷ்டமான நேரத்துல, கவலை நேரத்துல கர்த்தரை நோக்கி துதிங்க. இதுக்கு வரைக்கும் நீங்க துதிச்சுக்கிட்டு இருப்பீங்க, இன்னும் அதிகமா துதிக்க ஆரம்பிங்க. அந்த கலக்கம் இருந்த இடமே தெரியாம போயிடும். அல்லேலூயா.